வணக்கம். ஓம் சாந்தி. யோகாச்சாரியார் பரமாத்மா, கீதையின் நாயகன், அவரே இந்த பூமியில் அவதரித்து மனித ஆத்மாக்களுக்கு அனைத்து விதமான யோகத்திற்கும் முன்னோடியான இந்த பகவத்கீதை என்னும் யோக சாஸ்திரத்தை மிக அழகாக புரிய வைக்கிறார். அர்ஜுனன் யுத்தம் செய்ய தயங்கும் நேரத்தில் அர்ஜுனனுக்கு மனோ யுத்தத்தை விளக்கக்கூடிய விதமாக இருக்கும் இந்த யோக சாஸ்திரத்தை வெளிப்புற யுத்தம் போல் விளக்கி இதை மிக அழகாக புரிய வைத்து அர்ஜுனனை போருக்கு தயாராக்கிறார். கீதாச்சாரியனே கூறும் யோக மகிமை நமக்கு எவ்வளவு அழகாக மனதில் ஒரு பேர் ஆனந்தத்தை தருகிறது. யோகம் என்றால் இன்று அனைவருமே ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு ஆசனமாகவும் எக்ஸசைஸாகவும் நினைக்கும் இந்த காலத்தில் யோகம் வெறும் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்லாமல் இந்த யோகம் மன ஆரோக்கியத்திற்காகவும் மிகவும் சிறந்ததாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு இன்று விளக்குகிறார். அந்த யோகத்துடைய பரிபாஷை என்ன அப்படின்னு நம்ம நிறைய எபிசோட்ல பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். யோகம் அப்படின்னாலே இணைப்பு. யோகம் முதல்ல தன்னோடு தன்னை இணைத்துக் கொள்வதும் யோகம், மனதோடு மனதை இறைவனோடு இணைப்பதும் யோகம். சமத்துவம் யோக உச்சியத்தே, சமநிலையும் யோகமே ஆகும். அப்புறமா நேற்றுக்கு திரும்ப இன்னும் கேட்டோம், சமாதா வச்சலா புத்திஹி, நம்முடைய புத்தி ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்வதும் யோகம். சமத்துவம் யோக உச்சியத்தே, யோகா கர்மசு கௌஷலம். அதாவது நம்மளுடைய செய்யக்கூடிய ஒரு செயல்களை நம்ம திறமையோடு பர்ஃபெக்டா செய்யறது கூட யோகம்தான். இப்படி பல விதமாக அர்ஜுனனுக்கு பரமாத்மா யோகத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் யுத்தம் செய்ய ரெடியா ஆகல. ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்க, யுத்த மைதானத்துல கீதை ஞானம் கொடுக்கப்பட்டதா காட்டியிருக்காங்க. யுத்தத்திற்கான பல விஷயங்களை பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்வியானது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு கேள்வியை பரமாத்மாவை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு விளங்கக்கூடிய வகையில நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டாக்க அதை அவங்க புரிந்து கொண்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு எப்படி முன்னேறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச ஸ்திதப்ரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்திதப்ரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து கேட்கிறான், கேசவா இறைவனே, ஸ்திதப்ரக்ஞஸ்ய கா பாஷா. ஸ்திதப்ரக்ஞன் அப்படின்னாக்க நிலையான புத்தி உடையவன், ஸ்திர புத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்டேபிள் இன்டலெக்ட் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு என்ன அடையாளம், அவர்களுடைய தன்மை என்ன? ஸ்திததி கிம் பிரபாஷேத, அப்படிப்பட்டவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. யுத்தத்திற்காக விஷயம் ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அர்ஜுனன் நிலையான புத்தி உடையவன் எப்படி இருப்பான்? நிறைய கேள்வி, முழு கீதையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்வி அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து கேட்கிறான். அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பதில், இதுதான் முழு கீதையுமே இருக்கு. இதுல இப்ப அர்ஜுனன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்டேபிள் இன்டலெக்ட், ஸ்திர புத்தி உடையவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய அடையாளம் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்த உடனே பரமாத்மா அர்ஜுனனுக்கு எதையெல்லாம் புரிய வைக்கிறார்? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்ம விஷயங்களை புரிய வச்சதோடு மட்டும் இல்லாம சுய தர்மத்தோடைய விஷயங்கள், பிறகு யோகத்தோடைய விஷயங்கள், கர்ம யோகத்தோடைய விஷயங்கள், இது எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு, ஏன்னா நடுவில் நிறைய வாட்டி அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது மாதிரி உன்னோட புத்தியை ஒருமுகப்படுத்து, சிதற விடாதே அப்படின்னு சொல்லி.
அப்ப சிதற விடாம இருக்கணும்னா, அப்படி இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன? அத பத்தி இறைவன் அர்ஜுனனுக்கு ரொம்ப அழகா விளக்குறார். ஒவ்வொரு விஷயமா, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப அடுத்ததா அர்ஜுனன் வந்து இறைவன என்ன கேட்குறான்? அதுக்கு பரமாத்மா என்ன பதில் சொல்றார்? அப்ப அர்ஜுனன் இப்படி கேட்ட உடனே, இது வந்து ஒரு அழகான கவுன்சிலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, கீதை அப்படிங்கிறதே ஒரு கான்வர்சேஷன். இது ஒரு கான்வர்சேஷன்ல அர்ஜுனன் என்ன கேட்குறான்? இறைவன் என்ன சொல்றார்? அப்ப அர்ஜுனன் கேட்ட விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்க, முதல்ல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரிலக்டன்ஸ் இருந்தது. நான் நிச்சயமா யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறமா ஒரு மறுப்பு இருந்தது அர்ஜுனனுக்குள்ள. இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கவே முடியாது. நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற போல. ஆனா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரமாத்மாவுடைய விஷயங்கள் உள்வாங்க தொடங்கிய பிறகு, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் இப்ப வந்துடுச்சு. அப்ப அக்செப்டன்ஸ் லெவல் வந்த உடனே, அடுத்த நிலைய பத்தி கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். ஏன்னா, அர்ஜுனன் கேட்ட விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இது யுத்த க்ஷேத்திரத்துல கேட்கக்கூடிய விஷயமும் இல்ல. அதனால இப்ப அர்ஜுனன் இந்த மாரி கேட்டபொழுது, பரமாத்மா ஒரு கவுன்சிலிங் குடுத்துக்கிட்டே வரார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கலக்கமா இருக்காங்க, குழம்பி இருக்காங்க, மனதுல தெளிவு இல்ல, ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறவர்கள நம்ம எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் தேவை. அப்போ கீதைங்கிறதே ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இறைவன் கவுன்சிலிங் பண்ணி பண்ணி அர்ஜுனனுடைய மனநிலையை எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, ஓகே நீ சொல்லு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில வந்து அர்ஜுனன் அடுத்த கேள்வியும் கேட்டுறார். அப்ப இந்த கீதைங்கிறது எவ்வளோ ஒரு அழகான கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. சம்பாஷணை அப்படின்னாலே ஒரு 2 பேருமே ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் சொல்லி திரும்பவும் ஒருத்தர் கேட்டு இதுதான் சம்பாஷணை. அப்ப இந்த கீதையில புரிந்து கொண்ட பிறகு அர்ஜுனன் திரும்ப திரும்ப சில கேள்விகளை கேட்கறான். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் மெத்தடு கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாக்கா அது கவுன்சிலிங் இல்ல. சொல்றவங்களுக்கும் அது புரியணும், மனதில் அதை இருத்தணும், இருத்தி அதை செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு அதன் தொடர்பாக கேள்வி கேட்கணும். அதுதான் கான்வர்சேஷன் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது இறைவன் ஒரு ஹையர் பீயிங், ரொம்ப உயர்ந்தவர், அர்ஜுனனை ஒரு சாதாரண மனிதராக காட்டியிருக்காங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஈக்குவாலிட்டி இருந்தா தானே கான்வர்சேஷன் இருக்கும். ரொம்ப உயர்ந்தவர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்களோடு ஈக்குவலா பேச முடியாது. அப்ப பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய மனநிலைக்கு கீழே இறங்கி விழுந்து நமக்கு சமமாக பேச தொடங்குறார். இப்ப நம்ம நிறைய உதாரணம்லாம் பார்த்துருக்கோம். ஆத்மாவை பத்தி புரிய வைக்கணும் அப்படின்னா, உடல் அப்படிங்கிற உடையே இல்லாத பரமாத்மா உடையை பத்தி புரிய வச்சு, ஆன்மா உடல்ங்கிறது ஒரு உடை, அந்த உடையை எப்படி மாத்துறோமோ அது போல ஆன்மாவும் இந்த உடலை மாத்துறது. அப்ப அசாமான்யர்கள், அதாவது சாதாரணம் இல்லாத உயர்ந்தவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாக்க, சாமான்யமாக இருக்கிற மனிதன் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுதான் இந்த கீதையோடைய ஒரு முக்கியத்துவமே. அது இப்போ சாதாரண மனநிலையில இருந்த அர்ஜுனன் ஒரு அசாதாரணமான பரமாத்மாவுடைய வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்டு அதை அக்செப்டன்ஸ் பண்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டான். அதனால இப்ப அர்ஜுனர்களாகிய நாம இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு ஸ்திதப்பிரக்யதா, அதாவது ஒரு நிலையான புத்தி எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை. ஆனா இன்னைக்கு அந்த நிலையான புத்தி ரொம்ப குறைவா இருக்கு. மனம் அலைபாயுது, புத்தி மனதை நிறைய அலக்கழிக்குது. இது மாதிரி புலன்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறவர்கள் இந்த கவுன்சிலிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. செல்ஃப் டாக்கிங் கூட ஒரு கவுன்சிலிங்னு சொல்லலாம். நமக்கு நாமே பேசி சில விஷயங்களை புரிய வைக்கலாம். அது முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் மூலமாக இந்த கவுன்சிலிங் பண்ணி நமக்கு என்ன தேவை, இப்பெல்லாம் வந்து ஒரு என்ன படிக்கணுங்கிறது கூட கவுன்சிலிங் வைக்கிறாங்க. ஏன்னா அதுவே டிசைட் பண்ண முடியாம இருக்கு எல்லாருக்கும். அது ஒரு பெரிய கவுன்சிலிங் மாடல் ஆயிடுச்சு இப்போ. என்ன அடுத்த லெவல்ல நான் படிக்கணும் அப்படிங்கிறது கூட. இப்போ நம்மளுடைய மனநிலையை நம்ம சரியா வச்சுக்கணும், புத்தியை ஸ்திரமா வைக்கணும், சக்திசாலியா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கவுன்சிலிங்
பரமாத்மா நமக்கு கீதையின் மூலம் கொடுக்கும்போது வேற கவுன்சிலிங் நமக்கு தேவைப்படாது. நிச்சயமா நம்ம இந்த கவுன்சிலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நிலையான புத்தியுடையவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி நடப்பாங்க, இறைவன் என்ன சொல்றார் அடுத்தது அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் மெத்தடில் பல விதம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எதிரில் இருக்கிற ஒருத்தர் பல அறிவுரைகளை சொல்றதும் கவுன்சிலிங் தான். இன்னைக்கு நமக்கு தெரியும், பலவித புத்தகங்கள் இதுக்கு இருக்கு, இல்லை நிறைய ஒரு மாடல் இருக்கு, கொஷினர் இருக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுவும் ஒரு கவுன்சிலிங் தான். ஆனா இன்னொரு விஷயம், எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல அவங்களே பேசுறத கேட்டு அவங்களுடைய கேள்விக்கு அவங்க அக்செப்ட் பண்றால் போல நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள், இந்த உபதேசம், இது உயர்ந்த கவுன்சிலிங். இங்க கீதையில பரமாத்மா அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான கவுன்சிலிங்கை கொடுக்க தொடங்கிய உடனே அர்ஜுனனுடைய மனம் ரொம்ப ஒரு இளகி போய் அவன் அடுத்த லெவலுக்கு, ஆஹா நிச்சயமா எனக்கு வேணுங்கிறது தான் இறைவன் சொல்றார், அப்ப நான் யுத்தம் செய்ய தயார் ஆகணும், மனதுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை நான் கட்டாயமா விலக்கணும், அப்ப ஸ்தித பிரக்யனா நான் எப்படி ஆகணும், இப்படி அடுத்தடுத்து பல கேள்விகளை அர்ஜுனன் கேட்க தொடங்குறார். அப்போ நாமும் நமக்கு பிடித்தவர்களை கிட்ட போயிட்டு கீதையை படிச்சு அதிலிருந்து கவுன்சிலிங், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோ ஃபிலாசபர் கைடுன்னு சொல்லுவாங்க, யாரையாவது இந்த மாதிரி வைத்து நம் மனம் கலங்கும் பொழுது, குழம்பும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒருவருக்கொருவர் பேசி நம்ம இந்த அழகான கவுன்சிலிங்க மனதுல புரிய வைக்கலாம். கீதையோட இந்த விஷயங்களையே நாம புரிந்து நமக்கு நாமே இதை புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃப் டாக்கிங், இன்ட்ராஸ்பெக்ஷன், அது கூட யோகம்தான். அப்போ இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் நமக்குள்ள வரும் பொழுது, சரி எனக்குள்ள இந்த ஒரு குறை இருக்கு, இதை நான் சரி செய்யறேன் அப்படின்னு ஒரு மனநிலையை நாம கொண்டு வந்தாக்க நிச்சயமாக இந்த உலகத்துல ஆரோக்கியமான மனநிலையை எல்லாருமே அடைய முடியும். ஓம் சாந்தி.